இந்த தலைப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறது சொன்னாங்க. பாரதி செல்லம்மாள் ஒரு முறை ஊருக்கு சென்றிருக்கும் போது அவரே தனது சமையல் அறைக்கு சென்று பால் காய்ச்ச வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அவர் அந்த அடுப்பை பற்ற வைப்பதற்கே பெரிய சவாலாக இருந்ததாம். அப்போது வந்துதான் எவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வரிகளை எழுதினாராம். பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா. அதாவது ஒரு பெண்ணை வாழ்க என்றும் வெல்க என்றும் எந்த ஆண்மகனால் சொல்ல முடியுமே பாரதியை தவிர. அதனால் பாரதியின் கவி இந்த தமிழ் உள்ளவரை கூத்திடுவோமடா, பாரதியின் புகழ் இவ்வையகம் உள்ளவரை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று கூறி எனக்கு இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பேச சொன்னா கூட டான்ஸ் வழக்கம் செய்யணும். கேட்டு ஃபுல்லாக கொடுத்துடுவோம். அடுத்ததாக புதுக்கோட்டை பாரதி அவர்களுக்கு